எல்லாம் ரீல்ஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆகுதுங்க, நம்மளும் ரீல்ஸ் பண்ணுவோம். சும்மா மாசா. என்ன ஃபோன் வருது? ஏய் மவனே, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? இது வரைக்கும் நல்லா இருக்குல்ல, ஆனா இதுக்கப்புறம் எப்படி இருப்பேன்னு தெரியல. நல்லா இதுக்கப்புறம் பண்றதுல தண்டா இருக்கு. ஃபாரின் போனதுக்கு அப்புறம் அப்பாவை எட்டி கூட பார்க்கல. சரிடா, என்ன விஷயம்? திடீர்னு வீடியோ கால்லாம் வந்திருக்கா? இது வரைக்கும் நாங்கள் கால் பண்ணி ஒரு கால் கூட நீ அட்டன் பண்ணல. ஆனால் இப்போ நீயா வந்து வீடியோ கால் வந்திருக்கா? என்ன விஷயம்? என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை டேட், நான் இங்கே ஒரு சின்ன சிக்கலை மாட்டிக்கிட்டேன். எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு 10,000 rupees தேவை டேட். அதை நான் கொடுக்குற நம்பரில் அனுப்பி வச்சேன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேட். ஆனால் இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக இந்த 10,000 rupees தேவைனால தான் டேட் உங்ககிட்ட கேட்குறேன். இது கொடுத்தா தான் என்னால் இங்கேருந்து அங்கே இந்தியாவுக்கே வர முடியும் டேட். என்னடா சொல்கிற? டேய், நீ அங்கே நல்லா இருக்கன்னு நினச்சதுன்னா இங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ அந்த அமௌண்ட்லேருந்து உள்ள நீங்கள் வர முடியாதா? ஆமாம் டேட், அந்த 10,000 rupees இல்லைன்னா என்னால் இங்கேருந்து இந்தியாவுக்கு வர முடியாது டேட். எப்படியாவது அனுப்பிடு டேட். சரிடா, அப்பா உங்ககிட்ட ஒன்று கேட்டிருந்தேன்ல, அது வாங்கிட்டியா? மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுறா டேட். நீ கேட்ட எல்லாமே வாங்கி வச்சுக்கேன் டேட். அவங்க வரும்போது நான் உனக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன். ஆனால் இப்போ இந்த 10,000 rupees மட்டும் அனுப்பி வச்சேன்னா நல்லாயிருக்கும் டேட். சரிடா தம்பி, இப்போ உனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 10,000 ரூபாய் தேவை அதானே? சரி, அப்பா எப்படியாவது ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சுட்றேன். இப்போ அந்த காசு அனுப்பலைன்னா நீ இந்தியா வர முடியாது. ஆமாம் டேட், இல்லைன்னா என்னால் இந்தியாவுக்கு வர முடியாது. வராத. 1 yearல இங்கே வர சொன்னா உனக்கு என்ன வேலை இருக்கு? நீங்கள் வந்து என்னத்த பண்ண போகிற? ஒன்றும் இல்லை, அங்கே ஃபாரினில் செட்டில் ஆகிட்டேன்னு, அங்கே வெள்ளைக்காரச்சி கல்யாணம் பண்ணிக்கினேன்னு, லிவிங் டுகெதரில் இருக்குன்னு கேட்டால் இந்தியாவுக்கு வேணா டேட் இட்ஸ் அ புவர் பீப்புள் யூ டேட் அப்படின்றது. தக்காளி இந்தியா பக்கம் தலைகீழ வச்ச கொன்னே விடுவேன். என்ன டேட் சொல்கிற? இதுதான் கடைசி முடிவா? தயவு செஞ்சு முடிவு மாற்றிக்க டேட், இல்லைன்னா நான் சிங்கிள் எடுத்து பிச்சை தான் டேட் எடுக்கிறீங்க. ஏட்டு 1 year தான் இப்போ வேணான்னா போய் சிக்னலாக போய் எடுறா. தமிழ்நாட்டை பற்றி இந்தியாவை பற்றி தப்பாக பேசணும். உனக்கு எதுக்குடா இந்தியா? ஃபாரின்லேயே செட்டில் ஆன, ஃபாரினில் போய் பிச்சை எடு, அதானே உனக்கு சரியாக இருக்கும். இந்தியா வரலன்னா நீ தப்பாக நினைக்கக்கூடாது. இப்போ என்னால் இந்தியாவுக்கு வர முடியாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் காலம் ஃபுல்லாக இந்தியா சைடு என்னால் தலை வச்சு படுக்க முடியாது. அந்த 10,000 எப்படியாவது அனுப்பி விட்டுட்டேன். நான் உனக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் தரேன், அந்த அக்கௌண்ட் நம்பரில் அந்த பணத்தை அனுப்பி விட்டுட்டேன். 10,000 ரூபாய் இல்லடா, 10 பைசா கூட உனக்கு வராது. அங்கே கடந்து முழுதாக சாவு. இல்லைன்னா ஒரு டெட் பாடி கொடுத்து அனுப்ப சொல்லு, இங்கே வச்சு நாங்கள் எல்லாத்தையும் சடங்கு இதெல்லாம் முடிச்சிடும். ஏண்டா, உனக்கு என் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு உனக்கு பார்த்தா நீ ஃபாரினில் போய் செட்டில் ஆகி ஃபாரின் பண்ண கரெக்ட் பண்ணுறது. இந்த பக்கம் நான் பார்த்தேன் உரிச்சு போடுவோம் உரிச்சி. டேட், உன் பேச்சு கேட்காது தப்பு தான், அதுக்கு நீ இப்படி பழி வாங்காத டேட். ஏய் டேட், போனதுக்கு அப்புறமா சத்தம் கேட்குது. ஏய் டேட், ஹாய் டேட், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை ஊடு முழுக்க தேடிட்டு இருந்தா நீங்க நின்று பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்க. என்ன சடனாக வந்து நிற்கிறான்? டேய் மவனே, அப்போ இது இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வீடியோ கால் அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்கள் சேஃப்டிக்காக தான். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஏன்னா அன்னோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு ஒரு வீடியோ கால் வந்துச்சுன்னா அந்த வீடியோ காலை உங்களை ஏமாறதுக்காக பல ஏஐ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க, பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து என் அப்பா பேசுவான், கேளுங்க. இல்லை, இந்த வீடியோ யார் மனுஷன் புண்படுத்துறதுக்கு இல்லை, இது வந்து ஒரு சேஃப்டி அவேர்னஸ்க்காக தான். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஃபேக் வீடியோ கால் ஏதாவது வந்துச்சுன்னா அதை போலீஸில் போட்டு கொடுத்துருங்க. ஏன்னா பணம் முக்கியம் இல்லை.